சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனாமிகா, என்னாச்சு? ஏன் அப்செட் ஆயிட்டீங்க? சாரி ரிஷி, இந்த கான்செப்ட் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த ஐடியாவே கொடுத்தேன். என்னோட தப்பு தான். ஐ அம் ரியலி சாரி. இதுக்கு போய் ஏன் சாரி சொல்றீங்க? இப்போ என்ன ஆச்சு? நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே நான் சொதப்பிட்டேனே. அனாமிகா, காம் டவுன். நீங்க பண்ண கான்செப்ட் அவங்களுக்கு பிடிக்கலையே தவிர நீங்க பண்ண ஒர்க் அவங்களே இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. யூ நோ வாட், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொதப்பி இருந்தாலும் செகண்ட் சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால பாசிட்டிவா பாருங்க. இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் இந்த கான்செப்ட் விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், ஆனா விட்டுட்டேன். இனிமே விட மாட்டேன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் பண்ண போறோம். முழுசா இதுல இறங்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புது கான்செப்ட் விஷயமா நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். So don't worry, இத நானே கரெக்ட் பண்றேன். ஓகே ஓகே ரிஷி, ரொம்ப தேங்க்ஸ். ஹே, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இது எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட். என்ன ஆனாலும் இது என் கையை விட்டு போக விடவே மாட்டேன். சீக்கிரமே ஓகேன்னு சொல்ல வைக்கிறேன். கிளைண்ட்ஸா? ஆத்மா வாடையில கட்டுற கருவியை நான் எப்படி தவற விட்டேன்? என் கழுத்துல தானே இருந்துச்சு. எங்க தவறி விழுந்துச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? அந்த கருவி இல்லாம அந்த ஆத்மாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது. அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த கருவி இல்லாம அந்த ஆத்மாவை எப்படி கண்டறியறது? அதை எப்படி தொலைச்சாச்சே? எந்த கருவியும் இல்லாமலே அந்த ஆத்மா இருக்கிற கோவில் நகரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை என் கையோட நான் மயாங்கு கூட்டு போறேன். எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் வந்துருவேன். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. you